ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம முகலாய் கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா 10 நிமிஷத்தில் குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் பிடித்த மாதிரி பால் வழங்காய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேவையான பொருட்கள்: பச்சரிசி 2 கப், வெல்லம் 1/2 கிலோ, தேங்காய் பால் 1 பவுல், தேங்காய் துருவி 1/2 சின்ன பவுல், நெய் தேவைக்கேற்ப. வாங்க முதல்ல எப்படி தேங்காய் பால் எடுக்கிறதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ இந்த பால் வழங்காய் நம்ம தேங்காய் பால் வச்சும் செய்யலாம், தண்ணியிலையும் செய்யலாம். ஆனால் இந்த தேங்காய் பால் செய்கிறது கொஞ்சம் ஹெல்த்தின்றதுனால நம்ம தேங்காய் பால் எடுத்துக்கிறோம். அந்த தேங்காய் ஒரு 1/2 மூடி எடுத்து அதை நல்லா துருவி எடுத்துக்கிட்டு அதை மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். ஒரு பவுல் அளவுக்கு தேங்காய் பால் நமக்கு வேணும். அது பால் மட்டும்தான் இருந்தால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றணும்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். அந்த அளவுக்கு தண்ணியை ஊற்றி நம்ம அரைச்சிக்கோங்க. நல்லா அரைஞ்சதுக்கப்புறம் அதை வடிகட்டி வச்சு அந்த பவுலில் நம்ம வடிகட்டி எடுத்துக்குவோம். ஒரு வாட்டி அந்த இதை அரைச்சி பால் எடுத்தால் மட்டும் போதும். அதுதான் ஃபஸ்ட்டு நமக்கு கிடைக்கிற தேங்காய் பால். அதை நீங்கள் வெறும் கிளாஸில் ஊற்றி குடித்தாலுமே அது உங்களுக்கு நல்லது. அடுத்தது பால் வழங்காய் எப்படி மாவு பிணையிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டிங்கன்னா அந்த மாவு பிசையும் போது நமக்கு மாவு பதுசாக கிடைக்கும். அதனால் அது நல்லா கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம மாவு எப்படி பிசையுதுன்னு காமிப்போம். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம அதில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சுடு தண்ணியை மிக்ஸ் பண்ணி சூடாக இருக்கும், கொஞ்சம் பார்த்து அதை மிக்ஸ் பண்ணி நல்லா அதை பிசைஞ்சிக்கோங்க. உங்களுக்கு சூடு தாங்க முடியும்னா நீங்கள் கையிலையும் பிசையலாம். சூடு தாங்க முடியாதவங்க ஸ்பூனை வச்சு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. சப்பாத்தி மாவு பதம் அளவுக்கு இருக்கணும். அப்போ தான் நமக்கு உருண்டை பிடிக்க அந்த ஷேப் வரும். நல்லா அதை மாவு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. சுடுது. அந்த சூட்டிலே மாவு பிணைஞ்சாதான் நீங்கள் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் பிணைய முடியாது. கொஞ்சம் தண்ணியை தெளித்து நல்லா பிணைஞ்சிக்கோங்க. ஆறி முடித்ததுக்கப்புறம் நமக்கு கரெக்டாக அந்த பதம் வந்துருச்சா. இப்போ நம்ம அதை என்ன பண்ண போகிறோம், மேலாக நெய்யை கொஞ்சம் ஊற்றி, ஏன்னா கையில் நம்ம தேய்ச்சி அந்த உருண்டை பிடிச்சா நமக்கு அந்த ஷேப் கரெக்டாக கிடைக்கும். அந்த சூட்லேயே இந்த உருண்டையை எல்லாத்தையுமே பிடிச்சிருங்க. ஆறிதுக்கப்புறம் பிடிச்சிங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அழகாக சின்னதாக உருண்டையாக உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ நம்ம அதை புரிஞ்சிக்கலாம். சின்ன பிள்ளைங்களுக்கு அந்த உருண்டை ஷேப்பு, அந்த நீட்ட ஷேப், குடல் ஷேப் மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் பிடிக்கும். அதனால் அந்த மாதிரி ஷேப்பில் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு எந்த ஷேப்போ அதை போட்டுக்கோங்க. அடுத்தது எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஒரு பெரிய பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. 3 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. அடுத்தது அது அங்கிட்டு கொதிக்கட்டும். அடுத்த ஒரு பாத்திரத்தில் வெல்லம் பாவு எப்படி எடுக்கிறதுன்னு பார்ப்போம். அதே மாதிரி இதுலேயும் 2 கப் எடுத்துட்டு தண்ணி எடுத்து கொதிக்க விட்டுட்டு அதில் அந்த வெல்லத்தை நம்ம நுணுக்கி வச்சுருக்கோம். வெல்லத்தை அதில் கொட்டி நல்லா அந்த தண்ணி அந்த வெல்லம்லாம் கரையணும். கரைஞ்சதுக்கப்புறம் இது ஒரு கொதி வந்தாலே நமக்கு போதும். வெல்லம் நம்ம ஒன்றும் பதம் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. இப்போ அந்த ஏனத்தில் கொதிச்சிருச்சு. அதில் கொஞ்சம் நெய்யையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம அந்த உருட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த உருண்டையெல்லாம் அதில் கொதிச்சதில் நம்ம போடுறோம். போட்டோன்னே நம்ம கரண்டி போடக்கூடாது. கரண்டி போட்டிங்கன்னா அது உடஞ்சிரும். ஸோ நல்லா கொதி வந்தால் அதுவே நமக்கு கலர் சேஞ்ச் ஆகும். இப்போ அதில் வெல்லம் கொதிக்குது. இப்போ இதில் உங்களுக்கு தெரியுது கலர் சேஞ்ச் ஆகுது தெரியுது இல்லையா. அதுக்கு முன்னாடி இந்த அரிசி மாவு கொஞ்சம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் தண்ணியில். அதனால் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு எடுத்து அதை தண்ணி ஊற்றி நல்லா நான் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வெல்லம் கொதிச்சிருச்சு. அந்த ஒரு கொதி வந்தாலே நமக்கு போதும். அது உள்ளே இருக்கிறதெல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சான்னு பாருங்கள். சில பேர் டேரெக்டாக அந்த வெல்லத்தை நுணுக்கி அதில் போடுவாங்க. அது போட்டிங்கன்னா கீழே அடி மண்ணாக இருக்கும். அதனால தான் நம்ம கொதிக்க வச்சு தனியாக எடுக்கிறது. இப்போ அதை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ அது நல்லா கொதி வருது. இப்போ நல்லா அது வெந்துருச்சு. நீங்கள் அதை சில பேர் டவுட்டாக இருந்துச்சா அதை நல்லா குத்தி பார்த்து எப்படி வேணால் ஒன்று எடுத்து பார்த்துக்கலாம். இப்போ அடுத்து நம்ம அந்த வெள்ளைப்பாவை எடுத்து வச்சோம் இல்லையா, அதை அதில் நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். லாஸ்ட்டில் இப்போ பாருங்களேன், அதில் எவ்வளோ மண் வரும், எவ்வளோ இது வரும்னு உங்களுக்கே தெரியும் பாருங்களேன். இப்போ நல்லா அந்த வெல்லத்தை நம்ம போட்டாச்சு. நல்லா அந்த இது கொதிக்குது. ஒரு கொதி வந்தோடனே இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா தேங்காய் பால்
தேங்காய் பால் எடுத்து வச்சோம் இல்லையா, அந்த தேங்காய் பாலை நம்ம ஊற்றுறோம். சில பேர் வாசத்துக்கு வந்து ஏலக்காய் போடுவாங்க. எங்கள் பிள்ளைங்களுக்கு வந்து அந்த ஏலக்காய் பிடிக்காதுன்றனால நான் அந்த ஏலக்காய் சேர்க்கலை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்தது அரிசி மாவு போட்டேன். அரிசி மாவு அந்த கலக்கி வச்சோம் இல்லையா, அந்த அரிசி மாவு எடுத்து இதில் போட்டிருக்கோம். அந்த கொலன்னு நமக்கு அந்த பதம் கிடைக்கணும்னு லாஸ்ட்டில் அதை உரமாக வச்சுட்டு இப்போ நம்ம அதை தாளித்து ஊற்ற வெறும் முந்திரி மட்டும் போட்டு தாளித்தா போதும். ஒரு டேபிள் ஸ்பூன் நெய், அந்த ஒரு 4 முந்திரி அதை வதச்சு அந்த ப்ரௌன் கலரில் அது வந்து நமக்கு வரணும். வந்தோடனே நம்ம அதை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே அதை அதில் கொட்டிடலாம். கொட்டிட்டா ஒரு கொதி வந்தோடனே இப்போ நம்ம அதை மேலே வந்து லாஸ்ட்டில் கொதி வந்து முடித்தோன்னா லாஸ்ட்டில் தேங்காய் துருவி அதை ஆஃப் பண்ணிடணும். இப்போ நான் இப்போ தேங்காய் துருவல் போடுறேன். தேங்காய் துருவலுமே ஒரு ஸ்கிப்பு தான். நீங்கள் வேணும்னா தேங்காய் துருவல் போட்டுக்கலாம். சில பேருக்கு அந்த தேங்காய் துருவல் வாயில் வந்தால் பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. இப்போ சுவையான பால் வழங்க ரெடி. இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.